கிறிஸ்தேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான இரவு நேரத்திலே தேவனுடைய வார்த்தைகள் மூலமும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக நாம் செபிக்கலாம். மகா கிருபையும் இருக்கு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்நாளிலும் இந்த நாளை நீர் எங்களுக்கு இலவசமாய் நீர் ஆசீர்வாதமாக மாற்றி தந்த தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம். காலையை துவங்கின நாங்கள் இந்த மாலை வேளையில் இரவு எங்களுக்கு சமீபமாக இருக்கிறது. நீரே எங்களை நடத்துகிறீர், ஆச்சரியமாய் நடத்துகிறீர், பாதுகாத்திருக்கிறீர், பராமரித்திருக்கிறீர், கூட இருந்திருக்கிறீர், முன்னிறுத்தி இருக்கிறீர். அதுக்காக நன்றி சொல்லுகிறோம். இன்னும் எங்களை நீர் அற்புதமாய் உடைய செயலாலே எங்களை நடத்த போகிறீர். உடைய வார்த்தையினாலே எங்களை நீர் அலங்கரிங்கப்பா. இந்த வேளை எங்களை முழுவதுமாக உடைய கரங்களை நாங்கள் கொடுக்கிறோம். நீர் கற்றுத்தாரும், நாங்கள் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். ஆவியானவரே, நீங்க பேசுங்கப்பா. நீங்க சொல்லி கொடுக்கிற நல்ல தேவன், நல்ல ஆசிரியர், நல்ல போதகர், நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் நம்ம ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை பற்றி கொள்வோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நான் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திட்டாரே, கருத்தாய் காக்கின்றாரே. கண்கள் அவன் மீது வைத்திட்டாரே, கருத்தாய் காத்திட்டாரே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்ததே, கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். நீதிமானின் சீரசின் மேல் நித்திய ஆசீர் வந்திறங்குமே. நீதிமானின் சீரசின் மேல் நித்திய ஆசீர் வந்திறங்குதே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைத்ததே. கிருபை நன்மைகள் தொடர்ந்ததே, கேட்பது கிடைத்ததே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்ததே, கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொண்டோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொண்டோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாழ்வில் எத்தனையோ ஆசீர்வாதங்கள், எத்தனையோ சூழ்நிலைகள் மத்தியிலும் தேவன் நம்மை நடத்தின ஆச்சரியமான விதங்களை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் தொடர் போதனையாக மத்தேயு நற்செய்தி நூலை பார்த்து வருகிறோம். இன்றைக்கும் நாம் அதை பார்க்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து பார்த்து வருகிறோம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார்.
பிசாசை குறித்து நாம் பார்த்தோம். ஆண்டவரை குறித்த ஒரு முகவுரையை நாம் பார்த்தோம். யார் நம்மை சோதிப்பது? தேவன் நம்மை சோதிப்பது கிடையாது என்று பார்த்தோம். தேவன் 2 விதங்கள் இருக்கிறது. ஒன்று ட்ரையலு, ஒன்று சர்ச்சு. நமக்கு வர்ற பாடுகள் காரியங்கள்லாம் தேவன் சில காரியங்களை நமக்கு அனுமதிக்கிறார். நாமே சில காரியங்களில் மாட்டிக்கொள்கிறோம். சோதனைக்காரன் நம்மை சோதனையிலே அகப்பட அவன் வைக்கிற கண்ணியிலே சிக்கிக் கொள்கிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களை, நாம் சோதனைக்கு உட்படும் பொழுது நாம் எப்படி வெளியே வருவது, அல்லது பிசாசினால் நாம் மாட்டிக்கொள்ளும் பொழுது எப்படி அதை ஜெயிப்பது? தேவன் நம்மை வார்த்தை கொண்டு சோதிக்கிறார், வார்த்தை கொண்டு நம்மை புடமிடுகிறார். தகப்பன் சிற்சியாத புத்திரன் என்றோ என்ற மாதிரி அப்பா பிள்ளை என்ற அந்த உறவுல சில சோதனைக்கு நாம் உட்படும் பொழுது நம்ம இதெல்லாம் எப்படி மேற்கொள்வது என்கிற அந்த நிலை ரொம்ப முக்கியம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சோதனை ட்ரையல்னு. இஸ்ரவேல் மக்களை தேவன் வழி நடத்தின பொழுது அவர்கள் எப்படியெல்லாம் அவர்கள் கடந்து வந்தார்கள். இதெல்லாம் உங்களை சோதிச்சது நான் தான் தேவன் என்றதை நீங்க உணரணும், தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை நம்ம பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா தேவன் ஒரு மனிதனை எப்படியெல்லாம் சோதிக்கிறார், நாம் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு என்ன வழி என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 22:1 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவன் ஆபிரகாமை அழைக்கிறார். அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவன் எல்லைகளை பெரிதாக்க விரும்புகிறார். ஆனால் அதற்கு சில காலங்கள் தேவைப்பட்டது. அப்பொழுதுதான் இங்கே 22:1 சொல்லுகிறது, கர்த்தர் என்ன காரியங்கள் நடந்த பின்பு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஏனென்றால் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவன் தந்து எல்லாம் சரியாகிவிட்டது. இவர்களே ஒரு சுய புத்தியிலே சில காரியங்களை செய்தார்கள். அதற்கும் தேவன் ஏற்றுக்கொண்டார். அவன் துஷ்டனாய் இருப்பான், அவனையும் நான் ஆசீர்வதிக்கிறேன், ஆபிரகாமை நான் ஆசீர்வதித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதித்த பிறகு அவன் பிறந்ததுனால அவனுக்கு ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இப்ப பிள்ளை ஈசாக்கு வளர்ந்து ஒரு வாலிப பையனா வர்றான். அந்த நேரத்துல இப்ப தேவன் சொல்ற, கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். என்ன சோதனை? கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து விசுவாச சோதனை. இது யாரை நம்புறானா இல்லையா, என்ன பயப்படுகிற பயம் இருக்குதா இல்லையா அப்படின்றத பாக்குறதுக்காக இங்க ஒரு சோதனை நடக்குது. உன் பிள்ளை என்ற 2வது வசனம் பாருங்க, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும். இந்த நேசகுமாரன் அப்படின் போது எனக்கு இயேசு கிறிஸ்து அன்னைக்கு வானத்திலிருந்து ஒரு சத்தம் சொன்னாங்க பாத்தீங்களா, அது ஞாபகம் வருது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். இவர் என் நேசகுமாரன், தேவன் நேசித்த குமாரன். இவன் இன்றைக்கு ஆபிரகாம் நேசித்த குமாரனை எனக்கு பலி செலுத்த வேண்டும் என்று கேட்கிறார். அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே அவனுக்கு குறிக்கும் மலையில் ஒன்றில் அவனை தகன பலியிடு என்று சொல்லுகிறார். பெரிய சோதனை தான் இது. இந்த சோதனையில ஆபிரகாம் ஜெயிக்கிறார். ஆண்டவர் சாதாரண கர்ப்பம் செத்து போய் அவ்வளவுதான் அப்படின்ற இருந்த நிலையிலிருந்து ஒரு பிள்ளையை கொடுக்க அவரால் முடியும் அப்படின்னா, இந்த பிள்ளையை நான் தகன பலியா துண்டு துண்டா வெட்டினாலும் ஒவ்வொரு துண்டிலையும் ஒவ்வொரு பிள்ளையை உண்டு பண்ண அவர் வல்லவரா இருக்கிறார்ன்றத அவன் முழு நிச்சயமாய் நம்பினான். அதனாலதான் அந்த விசுவாசத்துல அவன் வல்லவனானான். அவன் கிரியையிலும் வல்லவனாக இருந்தான். விசுவாசம் மட்டும் நம்ம இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, இல்ல, 2திலுமே ஆபிரகாம் நீதியாக எண்ணப்பட்டான். அவன் செய்த செயலும் தேவனுக்கு பிரியமாக இருந்தது. இப்பொழுது எனக்கு இவன் பயப்படுகிறான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை சாட்சி கொடுக்கிறார். என் சிநேகிதனாக இருக்கிறான். சிநேகிதன் அப்படின்றார், தீர்க்கதரிசின்றாரு, என் ஊழியக்காரன்றாரு. அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு நாம் சின்ன சின்ன வேதனைகள், பாடுகள், கஷ்டங்கள், சோதனைக்கு உட்படும் பொழுது அவ்வளவுதான் ரொம்ப கஷ்டப்படுறோம், வெளியே வர முடியல. சிலர் இந்த சோதனை, இந்த விதை குறித்து சொல்லும் பொழுது சொன்னார் இல்லையா, வெயில் பட்ட உடனே அது என்ன ஆகுது,
சின்ன சின்ன கஷ்டம் வந்த உடனே அட என்னடா பாடு, என்னையா கிறிஸ்தவம் வானையா, இது ரொம்ப கஷ்டமா இருக்குதே என் வாழ்க்கையில அப்படின்னு நம்ம என்ன பண்ண, சின்ன சின்ன சோதனை வரும்போது நம்ம அதுல இருந்து விடுபட முடியாமல் வழி தெரியாமல் தவிக்கிறோம். வேதம் பல விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. கடவுள் சோதனை எப்படி கொடுக்கிறார் அப்படின்னா, இங்க பாருங்க, ஒரு 2 வசனம் வாசிக்கிறோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவன் ஒரு சில இடத்துல எழுந்திருந்து அங்க சோதிக்கிறார். மாறாவின் தண்ணீர் அவர்களுக்கு கசப்பா இருக்கும் பொழுது அங்கே அவர்களை சோதித்து பார்க்கிறார். தண்ணி இல்லைன்னா இவங்க எப்படி இருக்கிறாங்க, அப்பதான் அவர் சோதனை, அந்த கட்டையை போடுன்னு சொல்லி அங்க ஒரு மதுரமான தண்ணீரை அவர் கொடுக்கிறத நம்ம பார்க்க. யாத்திரம் 15:25. என் நியாயப்பிரமாணத்தின்படி என் நியாய நீதிகளை இவர்கள் நடப்பார்களோ என்பதை இவர்களை சோதிக்கும்படி அங்கே ஒரு காரியங்கள் நடைபெற்றது. இதெல்லாம் ஏன் கடவுள் செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உபாகமம் 8:2, உபாகமம் 13:3 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கடவுள் ஏங்க நம்மளை சோதிக்கிறாரு? உபாகமம் 8:2 பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து, கட்டளைகளை நீ கை கொள்ளுகிறாயா இல்லையா என்பதை ஒரு சோதனையில இங்கே பார்க்கிறார். உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழிகளும் நினைப்பாயாக. என் இதயத்துல தேவனை நான் எப்படி வைத்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன் அப்படின்றத நம்முடைய சோதனையில தான் தெரியும். இன்னொரு வசனம் தெளிவா இதே உபாகமம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை சொல்லுவாரு. எல்லாம் நல்லா இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரே தோத்திரம், ஆண்டவரே பணம் இருக்குது, வசதி இருக்குது, சாப்பாடு இருக்குது, எல்லாம் இருக்குதுன்னா ஓகே. கொஞ்சம் சின்ன கஷ்டம் வரும்போது நம்ம என்ன பண்றோம், அட என்னையா வாழ்க்கை சலித்துக்கிறோம் இல்லையா? அப்ப நம்ம ஆண்டவருக்கு தோத்திரம் சொல்றோமா? கஷ்டம் வந்துச்சு, தோத்திரம் ஆண்டவரே, இதுல இருந்து நான் வெளியே வந்துடுவேன் ஆண்டவரே. விசுவாசம் வருதா? விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது நாம் சுத்த பொண்ணாக விளங்குவோம். அதுல மாற்றமே கிடையாது. 13:3 பாருங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்க. ஏங்க சோதிக்கிறார் கடவுள்? நீங்க உண்மையாவே நேசிக்கிறீங்களா? ஒரு சின்ன கஷ்டம் வந்தா நேசிக்கிறீங்களா, அன்பு கூறுறீங்களா இல்லையா? முழு இருதயத்தோடு நம்ம செய்யறோமா இல்லையா? சில பாத்தீங்கன்னா சில காரியங்கள் நடக்கிற வரைக்கும் ஆண்டவர்கிட்ட ரொம்ப பாசமா இருப்பாங்க. இந்த ஆரம்பத்துல ஓட்டப்பந்தயம் ஓடுற மாதிரி தான், எடுத்த உடனே நல்ல ஸ்பீடா ஓட்டிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் டயர்டு, ஒரு ஏதாவது ஒரு வழிகளோ ஏற்படும் போது, சின்ன சின்ன குறுக்க ஏதாவது ஒரு காரியங்கள் நடக்கும்போது உடனே நம்ம ஸ்டக் ஆயிடுவோம் பாருங்க. அதெல்லாம் வாழ்க்கை. இங்கே கிறிஸ்தவம் என்பது தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டு அவருடைய அன்பிலே நடக்கிற ஒரு வாழ்க்கை. சின்ன சின்ன சோதனை வந்தாலும் நம்ம அதுல ஜெயிக்கக்கூடிய வல்லமைகளை, அதான் ஒரு வசனம், ரொம்ப அற்புதமான வசனம், இது மனப்பாடமா நீங்க பண்ணி வச்சுக்கோங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். நமக்கு தேவன் சின்ன சின்ன காரியங்களை கொடுத்தாலும் சில பாத்தீங்கன்னா இடம் கொடுக்க மாட்டாரு. நம்ம அதுல அழிஞ்சு போனோம் அப்படின்ற இடம் கொடுக்கறதே கிடையாது. ரொம்ப முக்கியமான வசனம் அந்த வசனம். 1 கொரிந்தியர் 10:13. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல், நமக்கு திராணி, அதாவது நமக்கு எவ்வளவு பலம் இருக்குதோ அதுக்கு மேல எல்லாம் சோதிக்கிறதே கிடையாது கடவுள். இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதான சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். என்ன அற்புதமான ஆண்டவர் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்குதுங்க, ஆனா அது நம்மளை அழித்து விடாதபடிக்கு அதுக்கு இடம் கொடுக்கிற தேவன் அல்ல நம்முடைய தேவன். நமக்கு ஒரு பாதுகாப்பு தந்திருக்கிறார். சிலருக்கு அது புரியாது. ஐயோ அவ்வளவுதான், என் வாழ்க்கையில நான் ஏந்துக்க மாட்டேன், தர மாட்டேன், முஞ்சி போச்சு அப்படின்லாம் நினைப்பாங்க. ஆனாலும் தேவன் என்ன பண்றது இல்லை, எல்லாருக்கும் தாங்க இது ஒண்ணு போல.
தப்பித்துக்கொள்ள போக்கையும் உண்டாக்குவாராம். அடுத்த ஸ்டெப்பு, உங்களுக்கு அடுத்த லெவல்ல போவீங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். அன்புக்குரியவர்களை புரிந்து கொள்ளுங்கள். நம் தேவன் சாதாரணமா நம்மள என்ன பண்றது இல்லை, விட்டுறதே இல்லை. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிக்ஷிக்கிறது போல நம்ம சில காரியங்களை சோதித்து அதிலிருந்து நாம் நம்மை அறிந்து கொள்ளும்படியாகவும் முழு இருதயத்தோடு அவரை தேடுகிறோமா இல்லையா என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாகத்தானே சோதிக்கிறாரே தவிர நாம் சோதித்து அதில் அழிந்து விட வேண்டும், அதிலிருந்து மீண்டும் வரக்கூடாது என்பதற்காக அல்லவே இல்லை. சரியா தேவனை நம்ம புரிந்து கொள்ளாத நிலைதான். ஆகவே அன்புக்குரியவர்களே, பல விஷயங்களிலே பல காரியங்களிலே மக்கள் ஆண்டவரை சோதித்தார்கள். நாமும் இன்றைக்கும் கூட அநேக விஷயங்கள் ஆண்டவரை சோதித்துக் கொண்டே இருக்கிறோம். சில காரியங்களில் கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறாராம். கர்த்தர் நீதிமானை சங்கீதம் 11ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 4-5 பாருங்க. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். இது பழைய ஏற்பாட்டுல. கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மறுபுத்தரை பாருங்க. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. செக் பண்ணுது. அவருடைய இமைகள் நம்மை சோதித்து அறிகிறது. அவருடைய இமைகள். கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம அறிந்து கொள்ளும்படியாகத்தான் சின்ன சின்ன காரியங்கள் சோதனை தவிர மற்றபடி அல்ல. அவர் உள்ளின் திரியங்களை, இதே சங்கீதம் 7ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 7:9 சொல்றாரு. சங்கீதம் 7:9 அவர் உள்ளின் திரியங்களை என்ன பண்றாரா? 7:9 துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒளிய பண்ணும், நீதிமானை ஸ்திரப்படுத்துகிறார். நீதி உள்ளவராக தேவரீர் இருதயங்களை உள்ளித்திரியங்களையும் சோதித்தறிகிற தேவன் நம்முடைய தேவன். யோபு சொல்ற இல்லையா, என்ன நீ சோதிச்ச பிறகு நான் சுத்த பொண்ணா விளங்குவாப்பா. அந்நிய கண்கள் இல்லை, என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை மிக பெருசுப்பா. நான் உன்னை பார்ப்பேன். ஆனா அதே பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா கடைசியில ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன கொடுக்குற விஷயத்துல நீ என்னை டெஸ்ட் பண்ணி பாரு, என்னை சோதிச்சு பாரு அப்படின்ற. நீங்க என்னை ஏமாத்துறீங்க, எனக்கு துரோகம் பண்றீங்க அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டை அந்த மல்கியால சொல்றத நீங்க பார்க்கலாம். லூக்காவில் பாத்தீங்கன்னா 20-23 அவர் வரி செலுத்த வரும்பொழுது அங்கேயும் சொல்றாங்க, ஏன் என்ன சோதிக்கிறீங்க? யாருக்கு தீர்வை செலுத்தணுமோ அது ராயனுக்குரியது ராயனுக்கு செலுத்துங்க, தேவனுக்குரியது தேவனுக்கு செலுத்துங்க அப்படின்றாரு. ஆகவே இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் நாம் சோதித்து பார்த்து தேவனுடைய பாதையிலே செல்ல நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனவன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்கணும். நம்ம செய்யற செயல் கரெக்ட் தானா? தேவன் அது விரும்புறாரா? எபேசியர்ல ஒரு வசனம் இருக்குது 5:10, கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்பதை சோதித்து பாருங்கள். அவருக்கு பிரியமா என்னுடைய செயல், நடை, உடை, பாவனைகள் எல்லாமே? இது ஆண்டவருக்கு பிரியமா அப்படின்றத நீங்க என்ன பண்ணுங்க, சோதித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, சில காரியங்களை நாமளே நாம் பல விஷயங்கள் நமக்கு ஆலோசனை சொல்றதை நீங்க பார்க்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நீ இந்த கடைசி காலத்துல யாரு தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார் என்பதை சோதித்து அறியுங்க. வஞ்சிக்கிற ஆவிகள் அநேகம் இந்த உலகத்தில் இருக்கிறது, மாட்டிக்கொள்ளாதீர்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:21 படி இந்த உலகத்துல நிறைய காரியங்கள் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, நல்லா சோதிச்சு பார்த்து நல்லமானது பிடித்து கொள்ளுங்க. நீ கூட நம்ம வசனங்களை கேட்கிறோம், சோதிச்சு பாருங்க. வேதத்துல என்ன இருக்குது, இது சரிதானா, இது பிரிய ஆண்டவருக்கு அப்படின்றத நீங்க சோதித்து பார்த்து நலமானது நீங்கள் பிடித்துக் கொள்ளுகிறவர்களா இருக்கணும். ஆகவே அன்புக்குரியவர்களே, தேவன் நம்மை பலவிதமான சோதனைகளுக்குள்ளே அவர் நடத்தினாலும் அதை தப்பி செல்ல, நாம் அழிந்து போக இடம் கொடாமல் நம்ம தப்பி செல்லவும் அவர் வழி செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே அந்த உண்மையுள்ள தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் பற்றிக்கொள்வோம். வார்த்தை படிங்க. ஏன்னா இன்னொரு முக்கியமான வசனம் இருக்குது, இந்த சோதனையை நான் எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கூட சொல்லி கொடுக்கிறார், சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து ஜெபம், அலாட்டா இருங்க, எங்கேயும் ஏமாந்துடாதீங்க, அவ்வளவுதான். விழித்திருந்து நாம் ஜெபிக்கிறவர்களா இருப்போம். விசுவாசத்தின் பரீட்சை நமக்கு பொறுமை உண்டாக்கி
சோதனைகள் இருந்து அது மிகுந்த சந்தோஷமாக நீங்கள் எண்ணுங்கள். சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் அது வேதனையில நிறுத்தி அப்படியே அதை யோசித்து அப்படியே அழிந்து போகாதபடிக்கு, ஒரு சின்ன கஷ்டம் வருதுன்னா ஒன்று போனால் எனக்கு 100 வருது, நிச்சயமா என் வாழ்க்கை மாறும். ஏன்னா தேவனால் இருக்கிறேன், அவர் எனக்கு இடம் கொடுக்கறதுல தப்பிக்கிற வழி எனக்கு உண்டாக்குறாரு, அவர் உண்மை இல்லவர், அவர் சொன்ன அவருடைய வார்த்தை மேல நான் நம்பிக்கையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வார்த்தையை பிடிப்போம், வாழ்விலை மாற்றங்களை காணும். உண்மையான ஒரு அன்பு தேவனோடு கூட நம்ம நெருங்கி இருக்கும்போது சின்ன சின்ன காரியங்களை நம்மள ஒண்ணுமே செலுத்த முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைன்னா நம்ம இந்த காரியங்கள் நம்மளை என்ன பண்ண, உலக காரியங்கள் அழித்து விடும். ஆகவே தேவனை பற்றி கொள்ளுவோம், வார்த்தை பிடித்துக் கொள்ளுவோம். உலகத்திலே சோதனைகள் என்ன வந்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய தப்பிக்கிறவர் எனக்குள் இருக்கிறார், அவரை கொண்டு நான் ஜெயிப்பேன் என்கிற உணர்விலே வாழ்வோம். அப்படித்தான் இயேசு பிசாசினால் சோதிக்கப்பட்டு அங்கே ஜெயத்தினாலே வார்த்தை கொண்டு அவனை ஜெயித்து வெளியே வந்தார் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே சோதனை குறித்த ஒரு சின்ன காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். வரும் நாட்களிலே நாம் இந்த சோதனைகளை வித்தியாசம் புரியுங்க. ட்ரையல்னா என்னன்னு பாருங்க, சர்ச்னா எங்களை ஆராய்ந்து பார்க்கறது, என்னென்ன காரியங்கள் உண்மையிலே சோதனைக்காரன் மாட்டிக்கிட்டோம்னா எப்படி தப்பிக்கிறதுக்கு. நமக்கு வசனம் ரொம்ப முக்கியம். சாத்தானை ஜெயிப்பதற்கு நம்மை தப்பி போகிறதுக்கான வழிகளையும் தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தையை படிப்போம், சுடர்களை போல பிரகாசிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு விழித்து கொண்டவர்களாயிருப்போம், கீழ்ப்படிந்திருப்போம். முதலாவது வசனத்துக்கு அந்த வசனம் பாத்தீங்கன்னா யாக்கோபுல, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போம். முதல் கீழ்ப்படிதல். வசனத்தை நம்ம ஃபுல்லா எடுத்துக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் எதிர்த்து நின்னீங்கன்னா ஓடிடுவோம். நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. அதுக்கு போயிட்டு குட்டிக்காரனெல்லாம் அடிக்க தேவையில்ல, ஒண்ணுமே பேண்ட் அடிக்க தேவையில்ல, பாட்டு பாட தேவையில்ல, ஆட வேண்டியதில்லை, கத்த வேண்டியதில்லை, உருள வேண்டியதெல்லாம் கிடையாது. சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள், விழித்திருங்கள், எதிர்த்து நில்லுங்கள், தேவனுடைய வார்த்தையை அங்கீகரியுங்கள், கீழ்ப்படிந்திருங்கள் கர்த்தருக்கு. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடி போயிடும். அவ்வளவுதான். வாழ்க்கை மிக அற்புதமான வாழ்க்கைங்க நமக்கு இந்த உலகத்துல. நிறைய பேர் தெரியாதனால கஷ்டப்படுறாங்க. ஆகவே அறிந்து கொண்ட நாம் பாக்கியவான்கள், விழித்திருப்போம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை இந்த உலகத்திலே அநேகருக்கு முன்பாக பிரகாசிக்க தேவன் கிருபை செய்வாராக. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான இரவு நேரத்திலும் எங்கள் வாழ்நாளில் இந்த நாளை கூட்டி கொடுத்து இருக்கிறீர். இதிலே ஒரு சில காரியங்களை நீர் பிசாசினால் சோதிக்கப்படும் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுகிற அந்த நிலையை நாங்கள் வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சோதனை குறித்த ஒரு சின்ன காரியங்களை எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையிலும் கூட நாங்கள் ஆண்டவரே சோதனைகள் வரும்போது மேற்கொள்ளக்கூடிய தைரியத்தையும், ஆண்டவரே தப்பி போகக்கூடிய வழியையும் நீரே எங்களுக்கு உண்டாக்கி தருகிறவராக இருக்கிறீர். நாங்களும் எல்லாவற்றையும் பார்த்து ஆண்டவரை சோதித்து நலமானதை நாங்கள் பற்றி கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்முடைய பிள்ளைகள் என்கிற அந்த உரிமையை ஒரு நாளும் விட்டு கொடுக்காமல் விழித்திருந்து எதிர்த்து நின்று ஆண்டவரை ஜெயத்தை எடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. கொடுத்த ஆலோசனைகளுக்காக நன்றி. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். வாழ்ந்திருங்கள், நன்றாயிருங்கள். கர்த்தர் நம்முடைய வார்த்தையினாலே நம்ம ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். Bless you all. Thank you.